இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்கலாவோட எழுத்து வந்திருக்கு காஃப். அப்போ குலுக்கி ஓதணும். சரிங்களா? அப்போ என்னன்னா, குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகே. குல் அஊது குல் அஊதுங்க. அஊது சவுண்ட் நல்லா இருக்கணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஓகேங்களா? பிரப்பில் ஃபலக். ஓகேங்களா? அடுத்து வந்து மின் இங்கே குன்னா கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இங்கே இதுக்கா சாரி என்ன என்ன எழுத்துனா இஃபாவோட எழுத்து வந்திருக்கு. அப்போது இங்கே 2 விரலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா குன்னா கொடுக்கணும். மின். ஓகேங்களா? மின் ஷர்ரி மா ஹலக். இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன அப்படின்னா கல்கல்லாவோட எழுத்து காஃப் வந்ததுனால இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து குலுக்கி ஓதணும். அதே போல் கல்கல்லாவோட எழுத்து பா வந்திருக்கும் இங்கே வக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வக்கப் வக்கப். ஓகே, இங்கேயும் குலுக்கி ஓதணும். சரிங்களா? அப்புறம் அங்கே வந்து தால் வந்திருக்கும், இந்த இடத்துலையும் தால் வந்திருக்கும். அப்போ இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் கல்கலாவோட எழுத்து வந்தனால குலுக்கி ஓதணும். ஃபில் ஒக்கத் ஃபில் ஒக்கத். சரிங்களா? இங்கே வந்து இத ஹசத் 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 அப்படின்னு நிப்பாட்டணும் ஓதும்போது. சரிங்களா? அப்புறம் எங்கெல்லாம் வந்து சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து ஷீன் வந்திருக்கும் அங்கே எல்லாமே எஃபாவோட எழுத்து தான். அங்கேயும் 2 விரலுக்கு குன்னா வச்சு ஓதணும். ஓமின் ஷர்ரின் காசிகின் இதா வக்கப். ஓமின் ஷர்ரி. சரிங்களா? ஷர்ரி நான் ஷர்ரின்னு சொல்லிட்டேன். ஒமின் ஷர்ரி காசிகின் இதா வக்கப். இங்கே வந்து குன்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து இல்ஹாவோட எழுத்து வந்திருக்கு. தன்வீனுக்கு அடுத்து அலிஃப் வந்தனால இந்த இடத்துல காசிகின் இந்த மாதிரி குன்னா என்ன செய்யக்கூடாது, ராகம் கொடுக்கக்கூடாது, குன்னா கொடுக்கக்கூடாது. காசிகின் இதா வக்கப். ஓகேங்களா? இப்படி தான் ஓதணும். இந்த இடத்துல குன்னா கொடுக்கணும் மின் ஷர்ரி. அதே போல் இங்கே என்னென்னா சுக்குன் சத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்கு. அப்போ சத்து செய்யப்பட்ட நூன் வந்துச்சுன்னா அங்கேயும் என்ன செய்யணும் அப்படின்னா குன்னா கொடுக்கணும் 2 விரலுக்கு. சத்து செய்யப்பட்ட நூனும் சத்து செய்யப்பட்ட மீம் வந்தாலும் 2 விரலுக்கு நம்ம குன்னா கொடுக்கணும். அப்போது ஷர்ரின் நஃபாசாத்தி. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் இதில் இருக்க சட்டம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒமின் ஷர்ரி நீங்கள் குன்னா கொடுக்கணும். அடுத்து வந்து ஹாசிதின் அடுத்து என்னென்னா தன்வின் அடுத்து அலிஃப் வந்தால் என்ன செய்யக்கூடாது, குன்னா கொடுக்கக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில் இருக்க தஜ்வீத் சட்டம். இது யாருக்கு உபயோகப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.